Dear 10th standard students and 12th standard students, இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸைஸ் நம்பர் 3.13 இருந்து 3.14 இதோட நம்மளுக்கு அல்ஜிப்ரா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 3.13 இருந்து 3.14ல பார்த்தீங்கன்னா அந்த 3.13ல உங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 3.14ல பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் வச்சிருக்கிற சம்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் அந்த ரெண்டு எக்ஸசைஸும். அந்த 3.13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்லேயே கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில சம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சம், அதாவது 8th சம் பாருங்க, 9th சம் பாருங்க, இதெல்லாம் மிக மிக முக்கியமான சம் நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸில். அதே மாதிரி 3.13ல அந்த 8 to 9 அவ்வளோ முக்கியமான சம். 3.14ல பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் உள்ளவங்களுக்கு. அப்போ இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாமே ரொம்ப சாலிட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 3.13 3.14லேருந்து கம்பல்சரியாக ஒரு 2 மார்க்கோ அல்லது ஒரு 5 மார்க்கோ வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. நல்லாவே தெரியும் அல்ஜிப்ரா தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில். அதனால் அல்ஜிப்ரா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. 3 பார்ட்டாக பிரித்து படிச்சுக்கணும். நீங்கள் 3.1 3.2 3.3 ஒரு பார்ட்டாக படிக்கணும். 3.4லேருந்து 3.8 வரைக்கும் ஒரு பார்ட்டு படிக்கணும். அப்புறம் 3.9லேருந்து 3.14 வரைக்கும் ஒரு பார்ட்டாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸில் இது எல்லாமே மிக முக்கியமான கொஷின்ஸ். ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இன்கேஸ் ஏதாவது ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா இமீடியட்டாக வீடியோஸையோ அல்லது நோட்ஸையோ எடுத்து பார்த்து ரிஃபர் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கடுத்தது கம்மிங் பேக் டு 12th ஸ்டாண்டர்ட், இன்னைக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.4 to 9.8, 9.4 9.5 9.6 9.7 எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். 9.8ல தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கும். ஆனால் நான் எல்லாமே 5 மார்க்ஸில் தான் கேட்டிருக்கேன் நான், ஏன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகட்டும்ன்றதுக்காக. கொஷின் பேப்பர் 1 ஹவர்ன்றதுனால சம் நம்பர் 1 2 3லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் சம்டைம்ஸ் இட் மே பி ஆஸ்க்ட் இன் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஷின் கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கில் தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 4th சம் பார்த்தீங்கன்னாலும் இட் வில் பி ஆஸ்க்ட் இன் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. இந்த சம்லேருந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 5 6 7 8 எல்லாமே ரொம்ப சாலிட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃப்ரம் 9.8 அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கேட்டிருக்கேன் நான். இந்த 5 6 7 8 9 10 பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான சம்ஸ். அப்போது நம்மளுடைய இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்குது உங்களுக்கு. 9.3லேருந்து ஒரு 5 மார்க் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 9.8 அட்லீஸ்ட் 9.9லேருந்து ரொம்ப ரேர் சான்ஸ் 5 மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா 9.3யும் 9.8 தான் மிக மிக முக்கியமான எக்ஸசைசஸ். 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் 5 மார்க்ஸ் வேறு எங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.2ல கூட சில சமயத்தில் 5 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, அல்லது 9.9லேருந்து ஒரு 5 மார்க் வர கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போர்ஷன்ஸை தரவு பண்ணி வச்சுருங்க. எல்லாருக்குமே ஆஃப் இயர்லி டைம் டேபிள்ஸ் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் வீக் 10th டிசம்பர் 10th ஆஃப் இயர்லி எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய ஸ்கூல்ஸில் 10 சாப்டர்ஸ் இருப்பாங்க, மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் 12 சாப்டருமே வச்சுருவாங்க. அதனால் 12th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபுல் போர்ஷன்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போர்ஷன்ஸை தரவு பண்ணி முடிக்க முடியும். அப்போ இன்றைக்கான வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியாச்சு. 10th and 12th பிடிஎஃபாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட கீயும் ரிலீஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.